நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஸ்தம்பனக்கட்டு எப்படி போடணுன்ட்டு. நிறைய வகையான கட்டுகள் இருக்குது. பேதனக்கட்டு, மாரணக்கட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உச்சாடனக்கட்டு, இதான் ஸ்தம்பனக்கட்டு. இந்த மாதிரியாக உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை எப்படி உடைக்கிறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்தம்பனக்கட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களை வச்சு தான் இந்த வேலைகளை செய்கிறாங்க. இப்போது ஸ்தம்பனக்கட்டு கட்டியிருக்கிறப்ப ஒரு தேங்காயை வச்சு உடைச்சிடலாம். இதுவே பேதனக்கட்டாக இருந்தால் அந்த மாதிரி உடைக்க முடியாது. சரிங்களா? அது மண்ணு சார்ந்த விஷயமாக இருக்கும். அதனால் ஆகாய தத்துவத்தை வச்சு அந்த கட்டு கட்டுவாங்க. அந்த கட்டை கட்டுவாங்க. அந்த கட்டை உடைக்கிறதுக்கு சில விஷயங்கள், பேதனக்கட்டு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அதை உடைக்கிறான மெத்தடும் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்தம்பனக்கட்டை உடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம காளியை வச்சு ஒரு மனிதனை இல்லைன்னா ஒரு விலங்கை எப்படி கட்டுறது, அவன் தொடர்ந்து நமக்கு தொல்லை கொடுத்துட்ருக்கான்னு வைங்களேன். அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம எப்படி அவனை காளியை வச்சு கட்டுறது, இப்போ விநாயகரை வச்சு கட்டுறது, அந்த மாதிரியாக ஆஞ்சநேயரை வச்சு கட்டுறது, அந்த மாதிரியான முறைகள் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த காளியை வச்சு கட்டுறது எப்படின்ட்டு. அதற்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு வண்டு தொலைச்ச ஒரு பனை ஓலை, அந்த பனை ஓலையில் ஒரு எழுத்தாணி கொண்டு, ஒரு செம்புனால் செய்யப்பட்ட ஆணினால் நீங்கள் ஒரு திரிசூலம் வரையணும். திரிசூலம் வரைஞ்சி அதற்கு மேலே ஒரு சாப நிவர்த்தி பண்ணணும். சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா மிளகாய் அரைச்சி பூசணும். மிளகாய் அரைச்சி பூசி கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். காய வச்சுட்டு நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு 108 உரு கொடுத்துட்டு அந்த பனை ஓலையை காலில் போட்டு மிதிக்கணும். அது என்ன, வலது காலில் உப்பு குத்தி படுற மாதிரி, என்ன பின்கால் ஊனியை அதை தொடர்ந்து ஒரு 11 முறை மிதிக்கணும். அப்படின்னா நம்ம யாருக்கு செய்கிறோமோ அவங்களுக்கு கட்டு விடும். சரிங்களா? அதனால் எதிரி பாதிக்கப்படுவோம். சரிங்களா? அதற்குண்டான மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் ம்ரீம் அவ்வும் உவ்வும் ஆனந்த காளி சிவனிடத்தில் உபதேசம் பெற்றவளை 5 பஞ்சு பிரளயம் அடங்கு பரமேஸ்வரன் ஆணை அவன் கண் மருண்டு பூமியில் விழுந்து அமரவே ஸ்வாகா. இதான் அந்த மந்திரம். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ம்ரீம் அவ்வும் உவ்வும் ஆனந்த காளி சிவனிடத்தில் உபதேசம் பெற்றவளை 5 பஞ்சு பிரளயம் அடங்கு பரமேஸ்வரன் ஆணை அவன் கண் மருண்டு பூமியில் விழுந்து அமரவே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை கொஞ்சம் வேகமாக பல்ல கடிச்சிட்டு சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பனை ஓலையை மிதிக்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சுடுகாட்டில் போய் மிதிக்கலாம். அப்படி முடியாதவங்க முச்சந்தியில் வச்சு மிதிக்கலாம். இல்லைன்னா யாருமே இல்லாத இடம், என்ன சொல்ல, தரிசாக கிடக்கும்ல, அந்த பூமியில் வச்சு மிதிக்கலாம். சரிங்களா? இப்போ நல்ல விவசாய நிலங்களில் அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வச்சு மிதிச்சிங்கன்னா இந்த வேலை ஆகாது. முக்கியமாக தண்ணீர் படக்கூடாது. தண்ணீர் படாத இடத்துல, நான் வறண்டு இருக்கும்ல அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். இது யார் வேணாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா வழக்கம் போல் கல்லுப்பு போட்டு நல்லா கால் கழுவிடணும். இல்லைன்னா கடலில் போயிட்டு காலை நனைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். வேறு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்படியே ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி இருந்தால் தர்ப்ப புல்லை கருக்கி நெத்தியில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது யாருக்கெல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரியான ஆள்களுக்கு தான் பண்ணணும். அவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் உண்டாகும். இதனால் ஏன்னா பனை ஓலையில் வச்சு பண்ணுறப்ப ரொம்ப அதிகமான பாதிப்புகள் உண்டாகும். சரிங்களா? அதனால் எச்சரிக்கையோடு செய்யணும். எல்லாருக்கும் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் மட்டும்தான் பண்ணணும். நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.